புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், எப்பொழுதும் ஆட்சி பொறுப்பில் ஏற்கின்ற பொழுது முதல் கையெழுத்து பெண்களுக்குடைய பாதுகாப்பினும் பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் அறிவிப்பார்கள். அதே போன்றுதான் முதல்வர் அவர்கள், அவர் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் கையெழுத்தே உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெண்கள் நலனை சார்ந்த திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு படி மேலாக சொல்ல வேண்டும் என்றால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியில் வந்த உடனே மூடிவிட்டார்கள். ஒரு ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிடுகின்ற அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் நாங்கள் மக்கள் எந்த மக்களும் கோரிக்கை வைக்கவில்லை. ஒரு தாய் உள்ளத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை அவர்கள் மூடிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பதவியேற்ற தினத்தை அம்மா உணவகம் மீண்டும் அமல்படுத்துவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் தான் என உணர்வுபூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம்.